தெய்வ சக்தி உள்ள கட்சி. இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து பார்த்தாங்க? இருக்கிற இடம் தெரியுதா? தெரியுதுங்களா? எங்க போனானே தெரியல. சில பேர் பழத்தை தூக்கிட்டு திரிகிறாங்க. யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அண்ணா திமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரைத்தான் வரலாறு. யாருக்கும் எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த கட்சி, தொண்டர்கள் நிர்வாகிகள் இருந்த கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்க்காதீங்க. இது தெய்வத்தினுடைய அருள் ஆசியோடு இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை மறந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். தெய்வ சக்தி உள்ள கட்சி. இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ அல்லது முடக்க நினைத்தாலோ உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய் விடுவார்கள். இதுதான் வரலாறு. இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து பார்த்தாங்க? இருக்கிற இடம் தெரியுதா? தெரியுதுங்களா? எங்க போனானே தெரியல. சில பேர் பழத்தை தூக்கிட்டு திரிகிறாங்க. யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அண்ணா திமுகவை நம்பியவர்கள் கெட்டு போல சரித்திரம் கிடையாது. அண்ணா திமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். ஆக அண்ணா திமுக கிட்ட எல்லாம் அந்த பூச்சாண்டி காட்டுற இதெல்லாம் நிறுத்திடுங்க. அண்ணா திமுக எல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி. உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி. யாருக்கும் எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த கட்சி, தொண்டர்கள் நிர்வாகிகள் இருந்த கட்சி. ஆக எத்தனையோ பேரை பார்த்து இன்றைக்கு எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து எத்தனையோ இடர்பாடுகளை எல்லாம் வென்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி என்றால் தமிழ்நாடு என்ற பெருமை பெற்றுகிறோம். 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி பார்த்து மிரட்டி பாக்குறீங்க. இந்த வேலைகள்லாம் இங்க எடுபடாது. இங்க அண்ணா திமுக எடுபடாது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 2,06,00,000 இருக்கின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி. உங்களை போல தலைவன் என்று சொல்லுகின்ற கட்சி அல்ல. இது தொண்டர்களால் ஆளக்கூடிய கட்சி. தொண்டர்கள் தான் முன்னிருந்து கட்சி நடத்துறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்க்காதீங்க. அதை சீண்டி பார்த்தா அதற்குடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது தொண்டர்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்பாங்க.